அங்கே எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நம்ம வாழைப்பழம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, வாழைப்பழம் சாப்பிட்றோம். என்ன, வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக சாப்பிட்றோம். கனிஞ்ச பழமாக சாப்பிடும்போது இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலில் வந்து நாறுகள்லாம் இருக்கும். இந்த நாறுகள்லாம் ஒட்டி இருக்கும் தோலில். இந்த நாரோட நம்ம சாப்பிடும்போது என்ன, வயிற்று நல்லா சுத்தம் பண்ணும். இந்த நாரில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது, நார்ச்சத்து. அதனால் பழம் வந்து வாங்கும்போது நல்ல கனிவான பழத்தை வாங்குங்க. அந்த நாரை வந்து நாரோடு சாப்பிடும்போது நார்ச்சத்து இருக்குது. அதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நார் சத்துலாம் இருக்குது பார்த்திங்களா. நான் முன்னாடி லண்டன் பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன். என்னென்னா, அந்த இதில் வந்து நார்ச்சத்துக்களை வந்து இந்த ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு முக்கி இப்படி எடுத்தோம்னா கூட அந்த மாசுக்களை வந்து இது அப்சர்வ் பண்ணிடுமா. இந்த நாராக வரும் பழத்தோலில் அப்படியே அந்த அப்சர்வ் பண்ணிடுமா. தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்தாலே அவ்வளோ பியூரிட்டி மாதிரி அது வேலை செய்யும். அதனால் நம்ம வாழைப்பழத்துலேயே அவ்வளவு பவர் இருக்குது, அவ்வளவு சத்து இருக்குது. என்ன, நம்ம பழத்தை சாப்பிட்டு தோலை கீழே போட்டுருவோம். நல்லா கனிஞ்ச பழத்தை வாங்கும்போது சில பேருக்கு மலச்சிக்கல்லாம் நிறைய ஏற்படும். என்ன, அவங்களுக்காக நார்ச்சத்து அதிகமாக தேவைப்படும். நார்ச்சத்து வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு கனிஞ்ச பழத்தை காலையில் சாப்பிட்டு இந்த நாரோடு கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிட்றது பெருசு இல்லை, முழுங்கக்கூடாது. நல்லா மென்று நல்லா நிதானமாக நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா அந்த 3 தோல் நம்ம உரிச்சு இப்படி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாரை அப்படி ஒரு எடுத்து நாரை சாப்பிடுங்க. அது ஒன்றும் கூச்சப்படாதீங்க. என்ன, பழத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டு நாரத்தை வந்து அதாவது இதில் ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் இதில் தான் இருக்குது. இந்த நாரில் நான் எப்பயுமே இந்த நார் சத்துலாம் வந்து நாரோட அப்படியே சாப்பிட்டுருவேங்க. அந்த நார் சத்தில் வந்து நல்லா மென்று திங்கும் போது நம்ம குடலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். குடலெல்லாம் சுத்தம் பண்ணோடனே அந்த மழை வந்து நல்லா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரீயாக போகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. டெய்லி ஒரு பழம் சாப்பிட்லாம். இன்னொன்று, வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். ராத்திரி எல்லாருமே பாருங்கள் பழம் சாப்பிடுவாங்க. என்ன, பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பாருங்கள் பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா பழத்தில் வந்து இதில் ஏதோ ஒரு ரசாயனம் இருக்குது. அது வந்து நம்ம வந்து நல்ல தூக்க மாத்திரைக்கு பதிலாக ஒரு பழம் 2 பழம் சாப்பிட்டுக்கிச்சிங்க, அதுவே நம்ம உடம்புல வந்து தூக்கத்தை கொடுக்கும். பழத்தில் அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது இந்த பழத்தில். என்ன, வாழைப்பழம் எந்த பழம்னாலும் சாப்பிட்லாம். இந்த பழத்தில் தான் அப்படி, அந்த பழத்தில் தான் அப்படின்னு செப்பரேட். எல்லா பழத்துலையும் எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. மக்னீசியம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. என்ன, எல்லா சத்துக்களும் அடங்கி இந்த வாழைப்பழத்தை டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க. ராத்திரி தூங்கும்போது கூட ஒரு பழம் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். பழங்கள் சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன, ரொம்ப தேங்க்யூங்க.